வணக்கம் லைவ் சென்னை.com வீவர்ஸ். மத்திய அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள அதிவேக ரயில் மூலம் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு 73 நிமிடங்களில், அதாவது வெறும் 1 மணி நேரம் 13 நிமிடத்திலே சென்றுவிட முடியும் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வாருங்கள், இதை பற்றிய விரிவான தகவலை இந்த தொகுப்பில் பார்ப்போம். 2026-2027 நிதியாண்டிற்கான மத்திய பொது பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதில் தமிழகம் உள்பட தென்னிந்திய மாநிலங்களை இணைக்கும் தெற்கு அதிவேக வைரம் என்ற முக்கிய ரயில் திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். இது குறித்து பேசிய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், சென்னை, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் உள்ளிட்ட முக்கிய தென்னிந்திய நகரங்களை இணைத்து தெற்கு அதிவேக முக்கோணம் அல்லது தெற்கு அதிவேக வைரம் போன்ற அமைப்பு உருவாக்கப்படும். இது தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா ஆகிய 5 தென்னிந்திய மாநிலங்களுக்கும் மற்றும் புதுச்சேரிக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். இந்த திட்டத்தின் மூலம் நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளது. சென்னையிலிருந்து பெங்களூருக்கான ரயில் பயண நேரம் வெறும் 1 மணி நேரம் 13 நிமிடங்களாக குறையும். அதே போல 2 மணி நேரத்தில் பெங்களூருவிலிருந்து ஹைதராபாத்துக்கு சென்று விடலாம். சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கான பயண நேரம் 2 மணி நேரம் 55 நிமிடங்களாக இருக்கும். சென்னை, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்கள் மிகப்பெரிய பொருளாதாரம் மற்றும் ஐடி நிறுவனங்களின் மையமாக திகழ்கின்றன. இந்த அதிவேக வைர அமைப்பை உருவாக்குவது தென்னிந்திய மாநிலங்களின் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த 4000 கிலோமீட்டர் நீள வழித்தடங்கள் மூலம் ரூபாய் 16 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்படும். இது நாட்டிற்கு மட்டுமல்லாது தென்னிந்திய மாநில மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தென்னிந்திய அதிவேக வைரம் திட்டத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.